வணக்கம். டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி. இன்னைக்கு நம்ம ஃபேட்டி லிவர் எதனால ஏற்படுது, அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபேட்டி லிவர் ஏன் ஏற்படுது அப்படின்னா, ரொம்ப தூக்கம் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால, அவுட் சைட் ஃபுட்டு நேரம் தவறி அதாவது எடுக்க வேண்டிய ஃபுட்டை டைம் தவறி எடுக்கிறது, அப்படி சாப்பிட்ற ஃபுட்டை ரொம்ப ஆயில் ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு, அந்த மாதிரி லேட் நைட் ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுனால, உடல் உழைப்பே இல்லாததுனால, அதிகமா உடல் எடை போடுறதுனால, அதிக கொழுப்புச்சத்து உணவுகள் எடுக்கிறதுனால, மாவுச்சத்தா எடுக்கிறதுனாலையும் அல்லது ரொம்ப இனிப்பு சுவையான உணவுகளே எடுக்கிறதுனாலையும் இந்த ஃபேட்டி லிவர் ஏற்படுது. இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனைய எப்படி லிவரை கரெக்ட் பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது மஞ்சள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லிவருக்கு நல்ல ஒரு டீடாக்சிபிகேஷனை கொடுக்கும். மஞ்சள், கீழா நெல்லி இலைகள், அதோட சேர்த்து இஞ்சி ஒரு துண்டு, இத அடித்து சாறு எடுத்து வடிகட்டி தினமும் காலையில ஒரு 120 நாள் குடிச்சிருங்க ஹெவியா. இந்த 120 நாள் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த பொருட்களில் உள்ள இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்மளுடைய லிவரை சுற்றிய அந்த ஃபேட்டை கரைத்து வெளியே அனுப்பி நமக்கு ஃபேட்டி லிவரையே குணப்படுத்திடும். அது மட்டும் இல்லாம உடல் உழைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகவும் அவசியம். சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ண முடியல, டெய்லி ஒரு 50 தோப்பு கரணம், இந்த மாதிரி வயிற்று பகுதி தசைப்பகுதிக்கான ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்ல செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரவே வராது. உணவுலையும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்களை நம்ம சாப்பிடும் போது லிவர் நல்ல ஆரோக்கியமாகவும் ஃபேட்டி லிவர்ங்கிற மாதிரியான பிரச்சனைகள் அண்டவே அண்டாது.